ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் ரெட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 150 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 மீடியம் சைஸ் வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பொடியாக நறுக்கின பூண்டு 10, பொடியாக நறுக்கின ரெட் கேப்சிகம் 1, 4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மொசரல்லா சீஸ், பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள், பெப்பர் தூள் 1 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் எண்ணெய், உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதி வந்த பிறகு இந்த எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை நான் போட்டுக்கிறேன். நான் அந்த ட்விஸ்டிங் பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் பாஸ்தா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாஸ்தா நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை நான் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ அதோட தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கேப்சிகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் ஊற்றிடுறேன். அதை நல்லா வதக்கி விட்டுறேன். நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பவுடர் விட்டுறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ அந்த மிளகாத்தூளை போட்டுறேன். எல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சிடுறேன். தண்ணி ரொம்ப சுண்டிட்ட பிறகு போடக்கூடாதுங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும் பொழுதே நம்ம பாஸ்தாவை போடணும். அப்போ தான் அந்த மசாலாவும் அந்த பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தாள் போட்டுக்கிறேன். துருவி வச்சுருக்கிற சீஸ் போட்டுக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேங்க. அவ்வளோதான், ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.